படம் ரொம்ப நல்லா இருந்தது. குமார சம்பவம். பாலாஜி வேணுகோபால் சார் ஓட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. குமரன் சாரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்டோரியில. ஸோ அவர் நல்லா ஆக்ட் பண்ணி அவரோட திறமைய காமிச்சிருக்காங்க இதுல. அண்ட் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்க வேண்டிய படம். இதுல கிளாமர் அது மாதிரி வல்காரிட்டிலாம் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு அந்த ஸ்டோரிய. இந்த படத்துல என்னோட பையன் நடிச்சிருக்கான். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பாலாஜி வேணுகோபால் சாருக்கு நான் சொல்றேன். அவன் நியூஸ் பேப்பர் பாயா நடிச்சிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என் பையன் தான் வரான் இதுல. ஸோ அது எனக்கு ஸ்பெஷல் சீன். ஆமா, இல்ல வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஏன்னா பாலாஜி வேணுகோபால் சார் வந்து புது ஆர்டிஸ்ட பிக் ஸ்கிரீன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து எல்லாருக்கும் அது மாதிரி என்ட்ரி கிடைக்காது. ஸோ இவரோட திறமைக்கு ஃபர்தரா நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா. அவர் எழுதின சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷனலா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். காமெடி செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய், யதார்த்தமான காமெடி இது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வெரி நைஸ் ஸ்டோரி, வெரி நைஸ். குமார சம்பவம் மூவி வர்த் வாட்சிங். ஆக்சுவலி ஒரு நம்ம டிவி ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு நோன் ஃபேஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஒரு ட்ரெமெண்டஸ் ப்ளஷர் இருக்கு. ஆக்சுவலா பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸுங்கிற ஒரு மைண்ட் செட்ல பார்க்கும்போது மூவிஸ் ஆல்சோ குட், ஸ்டோரிஸ் ஆல்சோ குட். அண்ட் மெயினா கிராண்ட் பேரண்ட்ஸோட லவ்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இம்பாக்டோட காமிச்சிருக்காங்க. லைக் அவங்களோட அஃபெக்ஷன்ஸ் அதெல்லாமே. ஸோ குட் டு வாட்ச். அதான் சொல்றேன், நம்ம வீட்டுக்குள்ள பார்த்த ஒரு ஃபேஸ் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? அண்ட் சம் நோன் ஃபேஸஸ் டூ. சூப்பரா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா ரொம்ப அதிகமா ஒன்றும் கெமிஸ்ட்ரி காமிக்கல. இட்ஸ் பியூர்லி அவங்களோட கிராண்ட் பாவோட லவ் அண்ட் அவங்களோட பேஷனுக்கு அவங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றத காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் தேவை கிராண்ட் பாஸ் அண்ட் லவ் அண்ட் அவங்க பேஷன் என்ன பண்ணணுங்கிறதுக்கு வந்து எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடணுங்கிறது காமிச்சிருக்காங்க. சாங் ஒரு மெலடி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த மெலடி நல்லா இருந்துச்சு. காமெடி ஓகே, பிகாஸ் காமெடி ஆக்டர்ஸுமே சரௌண்டிங்ல இருக்காங்க இல்லையா? ஸோ மூவி ஆன் த ஃப்ளோல காமெடிஸுமே இருக்கு. பர்டிகுலரா அதுக்குன்னு ஒரு சீன் மாதிரிலாம் கிரியேட் பண்ணாம ஆன் த ஃப்ளோல எவ்ரி திங் ஹஸ் கவர்ட். ஆக்சுவலி ஆஸ் அ ஜர்னர் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்காங்க, ஈவன் த சஸ்பென்ஸ் ஆல்சோ. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ற பேட்டர்ன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபன்னாவும் போச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலி, அதான் சொல்றேன் இல்லையா, அந்த ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸோட லவ் யாருக்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். தாத்தாவோட லவ் என்னங்கிறது வந்து தெரிஞ்சுப்பாங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. ட்ரெய்லர் பார்க்கும்போது எதுவும் அவரோட ஆல்ரெடி வந்த லக்கி மேன் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு வந்தோம். நல்லா தான் இருக்கும் இவர் எடுத்திருக்காரு அப்படின்னா. பட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமா என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்த்தோம். எங்கேயுமே லேக் எல்லாம் ஆகல. ஃபர்ஸ்ட் மூவி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங். ஹீரோன்றதுனால அந்த அன்னெசரி மாஸ் இது அதெல்லாம் வைக்காம அவருக்கு எது கரெக்டா இருக்கும்னு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மேஜர்லி காமெடி பயங்கரமா இருந்தது மூவில. அப்புறம் அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ண விதம் எல்லாம் ரொம்ப ரொம்பவே சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப லேமன் லாங்குவேஜ்ல நம்ம உட்காந்து பார்த்தாலுமே நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. படம் பார்த்தாலே நமக்கு அப்படியே போற போக்கிலே புரிஞ்சுற அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க, ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை. ஸோ ரொம்ப யூஸ்வலான ஆடியன்ஸ் சும்மா கூட இருக்கவங்களை கூட போய் உட்கார வச்சாலே பார்க்கணும், பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு. ஸோ ரொம்ப காமன் மேட்ச் டேர்ம்ல எடுத்து வச்சிருக்காரு மூவி, அதுவே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. ஆமா, ஆக்சுவலி அதுதான் அவரு ஒரு ஒரு அவரோட ஆக்டிங் இதுவுமே விடாம அவருக்கு அன்னெசரி மாஸ் வச்சு அந்த இதுவுமே ரொம்ப ஹைப்பே கிரியேட் பண்ணாம அவருக்கு எது கரெக்டா சூட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் எடுத்து வச்சிருக்காரு. அதனாலேயே அது நல்லா இருக்கு அவரை பார்க்கும்போது. ஒரு ஹீரோன்னு தனியா போர்ட்ரே பண்ணாம ஓவராலாவே எல்லாருக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்ததுனால அது நல்லா இருக்கு பார்க்க. இல்லைன்னா இவருக்கு தனியா மாசு ஒரு ரொமான்ஸ் இதுன்னு வச்சாதான் அது ரொம்ப
போர் அடிச்சிருக்கோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனாலே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நல்லா இருந்தது. அது வந்து எந்த அளவுக்கு அது மூவிக்கு எது ரெலவெண்டா இருக்குமோ அந்த அளவுக்கு காமிக்கிறாங்க. நல்லா இருந்தது 2 பேரும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. மாண்டேஜ் தான் நிறைய சாங்ஸ் இருக்கு. அது பார்க்கவே நல்லா இருக்கு. ஒரே ஒரு ரொமான்டிக் லைக் ஒரே ஒரு லவ் சாங் மட்டும் தான் இருக்கு. அதுவுமே நல்லா இருக்கு. போரெல்லாம் எதுவும் அடிக்கல. காமெடி தான் மூவியோட பிளஸ்ன்னு நான் சொல்வேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பெரிய அப்படியே யோசிக்கிற மாதிரி காமெடி எல்லாம் இல்ல. அது ரொம்ப போற போக்குல நம்மளே யதார்த்தமா பேசுற மாதிரி காமெடி தான். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. அதுதான் ரொம்ப சிரிப்பு மூட்டுற மாதிரியே இருந்தது. நிறைய கரண்ட் சினாரியோஸ் எல்லாம் அதுல ஆட் பண்ணி அடிச்ச காமெடி எல்லாம் செம்மையாவே இருந்தது. ஆன் ஸ்பாட் காமெடிஸ் தான் பயங்கரமா இருந்தது பார்க்க. அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி லைக் எதுவுமே நம்மளே ஐயோ இதை சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்காம அவரே ஒன் லைனரா எல்லாமே சொல்லி முடிச்சது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இல்ல படம் வந்து இட்ஸ் a ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் வந்து ஹஸ் டன் அ வெரி குட் ஷோ. என்னோட பையன் இன்ஃபேக்ட் சொல்லணும்னாக்க அந்த படத்துல ஆரம்ப சீன்ல வருவாரு. இது வந்து ஒரு எல்லாமே சின்னவங்க பெரியவங்க எல்லாமே எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான படமா இருக்கு. அதே மாதிரி ஆரம்பம் முதல் எண்டு வரைக்கும் ஒரு தொய்வு இல்லாம ஒரு ஸ்மூத்தா இதை அழகா கொண்டு போயிருக்காங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க வகையில இருக்கு. அதே மாதிரி தனியா ஒரு பாட்டு அப்படி இப்படிங்களாம கோர்வையாக அழகா ஆரம்பம் முதல் எண்டு ஃப்ளோ வந்து ஒரு சீம்லெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறது எல்லாரோட ஃபீட்பேக்காகவும் இருக்கு. அந்த வகையில எல்லாரும் ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்து பாக்குறதுக்கான ஒரு நல்ல என்டர்டெய்னர் அப்படின்னு பார்க்கலாம். இல்ல இட்ஸ் a good elevation. அதாவது சின்ன திரையில இருந்து ஒரு பெரிய திரைக்கு வருது அப்படிங்கிறது வந்து நல்ல ஆரோக்கியமான ட்ரெண்டுன்னு பாக்குறேன். வளரக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணும் அப்படிங்கறது ஐம் விஷிங் ஹிம் ஆல் சக்சஸ். மேல மேல இந்த மாதிரியான முயற்சிகள் தொடரும் போது புதிய முகங்களும் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாவாங்க. அவங்க இன்னும் நல்லா பிரகாசிக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்து. இல்ல அதான் அவங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் டன் ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமாக நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல காமெடி தானே சொன்னேன். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு தான் பாப்பீங்க. அதனால ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் வந்து மோஸ்ட்லி இந்த காமெடி ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாமே வந்து சென்டிமெண்ட் ரொம்பவும் சென்டிமெண்டா கொண்டு போகாம இந்த காமெடிக்கு ஏத்த மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு அளவில் அதை அழகா கொண்டு வந்து அதை ஒரு என்டர்டெயின் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஹீரோயினும் அவங்க இதை வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க she has done justice to her role definitely. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டிஃப்ரெண்ட் இதுவா போயிட்டு இருக்கும். போஸ்ட் இன்டர்மிஷன் போறதுமே வந்து போகுது. மொத்தத்துல படம் வந்து பாத்தீங்கன்னா கலகலன்னு போகுது. ஒரு தனித்தனியா அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொல்ல முடியாது. இந்த சீன் விட்டுட்டு போன மாதிரி சொல்றேன். ரொம்ப ஒரு ஃப்ளோ வந்து ரொம்ப அழகா ஒரு கோர்வையா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. இந்த படம் வந்து குமார சம்பவம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நானும் ஒரு ஆக்டர் தான். என்னோட நண்பன் வினோத் சாகர் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்கான். அவன் இன்வைட் பண்ணி தான் வந்தேன். குமரன் ஆல்ரெடி பாண்டியன் ஸ்டோர்ஸ் தெரிஞ்சதுனால அவர் பாக்குறதுக்கு வந்தா எப்படி இருக்காரு பெரிய தெரியல. படம் ரொம்ப அருமையா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஒரு நேம் எடுத்தது. அதை விட பெட்டரா இந்த படம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என் நண்பர் வந்து ரொம்ப சிறப்பான சிபிஐ கேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப 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 சிறப்பா பண்ணிருக்கான். இந்த யூனிட் மொத்தத்துக்குமே ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஆமா ஹீரோட ஃபர்ஸ்ட் இல்ல ஹீரோ ஆல்ரெடி எல்லாரோட சின்னத்திரையில் நடிச்சு எல்லாரோட மக்கள் மனத்துல ரொம்ப இடம் பிடிச்சிட்டாரு. அந்த குமரன் கேரக்டர் அதே குமரன் பேர்லயே இந்த கேரக்டர் பண்ணிருக்காரு. ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. ரொம்ப யதார்த்தமா பண்ணிருக்காரு. நன்றி. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. அவங்களுக்கு நல்லா இருக்கு. அந்த காம்போ நல்லா இருக்கு. பட் த்ரூ அவுட் எல்லாருமே அவங்கவுங்க ஈக்குவலா ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் ஹீரோ மட்டுமே பேஸ்ட் மூவில இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஒரு குடும்பத்துல நடக்கிற ஒரு விஷயம் ஒரு யதார்த்தமா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா சிறப்பா வந்திருக்கு. அருமையா இருக்கு. அருமையா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி தேர்வு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு கேரக்டரும் அவங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் அது சிறப்பா செஞ்சிருக்காங்க. படம் கண்டிப்பா 100 நாள் ஈஸியா தோடும். காமெடி அருமையா இருக்கு. அதான் சிபிஐ கேரக்டர் பண்ணது வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அந்த கேரக்டர் பார்க்கும்போது நம்மளே அறியாம சிரிக்கிறோம். ஒரு இடமும் எந்த ஒரு யதார்த்தமா பண்ணிருக்காரு. ஒரு செயற்கையா இல்லாம யதார்த்தமா இருந்தது. சிறப்பு. அருமையா பார்க்கலாம். எல்லாம் குடும்பத்தோட பார்க்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. குமார சம்பவம் நல்லா இருக்குமா? படம் சூப்பரா இருக்கு. அதுல நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. டைரக்டர் செம்மையா பண்ணிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன ரீசன்னா
இப்போ சமீப காலமா எல்லா படம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சண்டை கிண்டை டமால் 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 சுட்டுக்கிட்டு இதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கு. படம் பார்த்த மாதிரி ஒரு 3 ஹவர் ஜாலியாக சிரிச்சோமா போனோமா நல்லா இருக்கு. இல்ல நல்லா பண்ணிருக்காரு. அந்த கேரக்டர் நல்லா செட் ஆயிருக்கு. அப்ப அந்த ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. ஓகே நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். அதனால அது ஒண்ணு நமக்கு காமெடி இருக்கிறனால எல்லாமே அடிபட்டு படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இல்ல கதைக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அந்த கதைக்கு என்ன தேவையோ அது நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி உள்ள படம். கடைசி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரியே எதிர்பார்ப்பே இருந்துச்சு. நிறைய பார்க்க ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பையன் வந்து பெரிய திரையில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் நீண்ட நாள உழைப்பு. அவர் நடிப்பா சொல்லுவா வேணும் எங்களுக்கு. நல்லா நடிச்சிருக்காரு அவரு. அவர் நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வேற என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன் வந்திருக்காரு. இத்தனை வருஷம் உழைப்பு. ரொம்ப சந்தோஷமா இருந்து இந்த நாளை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் வந்து குமரன் அவங்களோட சிஸ்டர் நானு. ஸோ அண்ணாவோட ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்மால் ஸ்க்ரீன்ல இருந்து பிக் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்காங்க. இது எங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் இது. ஸோ ஆஸ் அ ஃபேமிலி மெம்பரா நாங்கள் அண்ணாக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஆஸ் அ ஆடியன்ஸ் ஸ்மால் ஸ்க்ரீன்ல எப்படி அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே லெவலுக்கு பிக் ஸ்க்ரீன்லயும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. உங்களோட சப்போர்ட் இல்லாம அண்ணா இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாரு. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் அவர் சக்சஸ்க்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டிவா இருங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் த மூவி. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிச்சிருக்காரு. பட் அதுல வந்து ரொம்ப இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல ரொம்ப நேச்சுரலா இருக்காரு அண்ணா. ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஸ்கிரீன்ல நாங்க பாக்குறோம் அண்ணாவை. ஸோ அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சொல்ல முடியல. எங்களுக்கு வேர்ட்ஸ் இல்லை எங்க அண்ணன் சொல்றதை பத்தி. ஸோ இன்னும் அவர் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து பாருங்க படத்தை. அண்ணாவோட எங்களோட இது வந்து டான்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுது அண்ணா கிட்ட இருந்து இந்த படத்துல. மத்தபடி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. டான்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆகுது. அது இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதுவும் லவ் கோஸ் ரொம்ப இது இல்லாம நேச்சுரலா ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா தான் பண்ணிருக்காங்க. சென்டிமெண்ட் கனெக்டா இருக்கு. அதை விட காமெடி ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. காமெடி தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி தான். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச். காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பா பிடிச்சிருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் அண்ணாவுக்கு சொல்லணும்னா அண்ணா மேலும் மேலும் வளரணும். அது அவங்களோட சக்சஸ் தான் எங்களோட சக்சஸ். அவங்க சக்சஸை பார்த்தா நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்போம். ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்போம். எப்பயுமே அண்ணாக்கு நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருப்போம். தேங்க்யூ.